அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் டாக்டர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்பு 2016ஆம் ஆண்டு அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு முதலமைச்சராக ஒரு குறுக்கு வழி பயணத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். யாரு? எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு அவரை ஏற்பாடு செய்து அவருக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த திருமதி சசிகலா அவர்கள் வழக்கின் விவகாரத்தில் அவர் பெங்களூருக்கு சென்றார். இந்த 4 ஆண்டுகள் பட்ட காலத்தில் அன்றைக்கு அதிமுகவை சின்ன பின்னமாக உடைத்தெறிவதற்கு பெரும் சக்தியாக இருந்தது ஹிந்துத்துவ அடிப்படை சக்திகளாக இருக்கும் குருமூர்த்தியினுடைய அந்த சித்தாந்தம் தான். ஆகவேதான் அவர் திருமதி சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ்ஐ அன்று தூண்டிவிட்டு மௌன விரதத்தை, தர்ம யுத்தத்தை தொடங்க தூண்டிவிட்டதே இதே துக்ளக், அவர் பேர் என்னது, குருமூர்த்தி. அதுக்கு பின்பு தேவையில்லை, இல்லை என்றால் அதிமுக உடைந்தே இருக்காது, உடைந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை.